Hi guys, welcome back to our channel Navneet Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷிம்லால இருக்கிறோம். மணாலி வீடியோல வந்து ஸ்டாப் பண்ணிருப்பேன். மணாலில வந்து ஸ்னோலாம் பார்த்திருப்போம். மணாலில சிசு வரைக்கும் போய் நம்ம கார்லாம் வந்து எடுத்துட்டு போய் நம்ம ஸ்னோலாம் வந்து பார்த்திருப்போம். அந்த லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் மணாலில. இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஷிம்லா பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். ஷிம்லா ISBT பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். மணாலிலேருந்து ஷிம்லா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நைட்டு பஸ்ல டிராவல் பண்ணுவோம். ஒரு 8 hours பஸ் ஜேர்னில வந்து டிராவல் பண்ணுவோம். 9:30க்கு ஏறணும், 6 o'clock டிராப் பண்ணிட்டாங்க. இப்போ ஷிம்லால எங்க போலான்னு பார்த்தோம்னா ஷிம்லால நமக்கு ரூம் வந்து செக்இன் டைம் வந்து 12 o'clock தான். ஸோ அதனால நம்ம இப்போ பக்கம் குஃப்ரின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. நம்ம சிஷு மாதிரி ஸ்னோலாம் பார்க்கலாம். பட் நம்ம ஸ்னோ பிளேஸ் வரைக்கும் போறதில்ல. சும்மா குஃப்ரி வரைக்கும் போய் எப்படி வந்து சீனரிஸ்லாம் இருக்கு, குஃப்ரிலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வியூ பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம குஃப்ரி வரைக்கும் போய் டிராவல் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல நான் மணாலியில வந்து ஒன் டே இன் மணாலி அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன். நம்ம குஃப்ரி மால் ரோடு அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டே டியூன், வீடியோ ஃபுல்லாக கண்டினியூஸாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ISBT ஷிம்லா பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். பஸ் ஸ்டாண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, காட்டுறேன். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Hi guys, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷிம்லா பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். ISBT பஸ் ஸ்டாண்டு. நான் வேற எங்கேயோ ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்ல பயங்கர இதா இருக்கிற மாதிரி இருக்கு. பயங்கர ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலா நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு டபுள் டெக் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. பஸ் வந்து கீழே இருந்து மேல ரோடு வழியா வந்துடும். நம்ம வந்து கீழே இருந்து ஸ்டெப் ஏறி மேல வந்துக்கலாம். பஸ் வந்து அங்க பாருங்க, கீழே ஒரு பஸ் டெர்மினல் இருக்கு, மேல ஒரு பஸ் டெர்மினல் இருக்கு. அந்த பஸ் எல்லாம் அப்படியே மேல ஏறி இப்படி வந்துடும். நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ்ல ஏறி இங்க மேல வந்துக்கலாம். பஸ் டெர்மினலே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நம்ம ஊட்டி மாதிரி சொல்லலாம். ஊட்டியை விட பயங்கர ஹில்ஸா இருக்கு. அங்கங்க ஃபுல்லா ஏர்பின் பெண்டு, ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஏர்பின் பெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கர ஸ்ட்ரெயிட் ரோடே கிடையாது. மணாலில ஃபுல்லா ஸ்ட்ரெயிட் ரோடா பார்த்துருக்கோம். இங்கெல்லாம் அப்படி இல்லை. பாருங்க ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு அப்படியே சுத்தி பாருங்களேன். பயங்கர சீனரியா இருக்குல்ல. பஸ் ஸ்டாண்டே ஒரு டிஃப்ரெண்டான வைப்ல இருக்கு. இப்போ நம்ம வந்து குஃப்ரி தான் போறோம். அது என்ன ப்ராப்ளம்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது. நமக்கு ஆக்சுவலா ரூம் செக்இன் டைம் வந்து 12 o'clock தான். இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா 7:30 தான் ஆகுது. 6 o'clock இங்க வந்து மணாலில இருந்து ஷிம்லாக்கு நாங்க பஸ் ஏறி வந்தோம். இப்போ நாங்க ஆக்சுவலா ரூம் செக்இன் கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் வேற. முன்னாடியே வந்து ரூம்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அதனால நாங்க என்ன பண்ணோம், இங்க இருந்து குஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா 40 kilometers. குஃப்ரியில தான் வந்து ஸ்னோ பாயிண்ட்லாம் இருக்கு. பட் இப்போ வந்து ஸ்னோ இருக்காது. ஏன்னா மணாலிலேயே அவ்வளோ ஸ்னோ இல்லை. நம்ம சிஷு போய் பார்த்தோம். அதனால சும்மா குஃப்ரி வரைக்கும் போயிட்டு சும்மா அந்த பஸ் ஜேர்னி எப்படி இருக்கு, இமாச்சல்ல ஒரு பஸ் ஜேர்னி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு சும்மா அப்படியே குஃப்ரி வரைக்கும் ஒரு பஸ் ஜேர்னி எடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன் வர போறோம். குஃப்ரி வரைக்கும் இங்க இருந்து குஃப்ரி வந்து 20 kilometers. நம்ம குஃப்ரி போயிட்டு குஃப்ரியில சும்மா ஏதாவது வியூ பாயிண்ட் ஏதாவது பார்த்துட்டு வரும்போது திருப்பி குஃப்ரியில இருந்து ஷிம்லா வந்து அதுக்குள்ள நம்ம கரெக்டா ரிட்டர்ன் வரதுக்கே ஒரு 11 o'clock 11:30 ஆயிரும். வந்தோடனே நேரா வந்து ரூம் செக்இன் பண்ணி நம்ம ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு மால் ரோடு பிரிட்ஜ் அதெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க, நம்ம குஃப்ரி பஸ் இங்க நிக்குது. நிறைய பஸ் இருக்கு. கவர்மெண்ட் பஸ், நம்ம மினி எலக்ட்ரிக் வால்வோ பஸ். இது ஷிம்லா வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல். அதனால எல்லா பஸ்ஸஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த சைடு ஒரு டெர்மினல் இருக்கு, கீழே ஒரு டெர்மினல் இருக்கு. இங்க இருந்து ஜம்மு, ஹரித்வார், பத்தன்கோட் எல்லா ஊருக்குமே பஸ் இருக்கு. மணாலி பாருங்க, நம்ம வந்த பஸ் இந்த பஸ் கூட மணாலி போகுது. இந்த பஸ் ஆக்சுவலா ஆன்லைன் புக்கிங் 8:30க்கு. சரி வாங்க, இதான் நம்ம பஸ், கிரீன் கலர். உள்ள போய் கண்டினியூ பண்றேன். ஆக்சுவலா இதான் நம்ம போற பஸ், குஃப்ரி போற பஸ். பாருங்க, இந்த பஸ் தான் குஃப்ரி போற பஸ். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல இமாச்சல்ல ஒரு பஸ் பயணம்
பாருங்க இதுதான் பஸ். இது இந்த ஊரோட டவுன் பஸ். எப்படி இருக்கு பாருங்க. பஸ்ல யாருமே இல்லை எங்களை தவிர. நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சரி வாங்க அப்படியே போற வழியில கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். வந்தாச்சு. சும்மா வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9-10 ஆயிடுச்சு. இப்போ போனோம்னா கரெக்டாக ஒரு 10-10:30க்கெலாம் போயிடலாம். அப்படி பார்த்தாலும் நமக்கு 12 o'clock தான் செக்இன். நிறைய டைம் இருக்குது. குஃப்ரி இப்போ தான் வந்திருக்கோம். ஒரு 1 hour ஜேர்னி. நல்ல ஒரு ஹை ஆல்டிடியூடான பிளேஸு குஃப்ரி. நம்ம ஷிம்லா விட கொஞ்சம் ஹை ஆல்டிடியூடான பிளேஸ். கிட்டத்தட்ட மணாலி மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கிறது தான் இந்த குஃப்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்கும். மேக்ஸிமம் மணாலியில் வந்து ஸ்னோஃபால் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே குஃப்ரியில் வந்து உங்களுக்கு ஸ்னோ வரும். இந்த குஃப்ரியிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்னோ பார்க்குற ஏரியா இருக்குது. பட் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள் ஃபுல் கிளியராக இருக்குது. எங்கேயுமே நீங்கள் ஸ்னோன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஃபுல் கிளியராக இருக்குது ஊரே. இப்படி போனீங்கன்னா குஃப்ரி, தியோக், அப்படியே மணாலிக்கு இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது. நான் பஸ் இந்த பக்கம் வராது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிம்லா. இப்போ நெக்ஸ்ட் இந்த சைடு பஸ் வருமானு பார்க்குறோம். இப்போ பஸ்ஸில் இங்கேருந்து இறங்கணும். இப்போ அடுத்து இந்த சைடு பஸ் வந்து அப்படியே ஷிம்லா போயிடலாம். சும்மா குஃப்ரி சும்மா கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அடுத்து நம்ம ஹோட்டல் போய் கண்டினியூ பண்ணலாம். சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக வந்த ஜேர்னி. ஒரு டவுன் பஸ்ஸில் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை.